Hi all. Single link technique agglomerative hierarchical clustering வந்து machine learningல 3 types பிரிச்சிருக்காங்க. Single link, complete link, average link. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது சிங்கிள் லிங்க். ஸோ சிங்கிள் லிங்க்ல வந்து உங்களுக்கு இப்படி ஒரு 6 டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதோட டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் எதை வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னா யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்பீங்க. யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இஸ் root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. செகண்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவுட் ஆஃப் த வேல்யூஸ் இன் த டேபிள் மினிமம் வேல்யூவை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அண்ட் தென் அந்த ரெண்டு அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமில் இருக்கிற வேல்யூஸை கிளஸ்டர் பண்ணுவீங்க. ஓகே, தென் யூ வில் பி ஃபைண்டிங் அவுட் யுவர் டெண்டோகிராம் டிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸை நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க ஒரு டேபிள் மாதிரி. ஓகே, ஸோ P1, P2, P3, P4, P5, P6, X and Y. ஸோ X and Yன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 1, 1, 2, 1.5, 1.5, 5, 5, 3, 4, 4, 4, 3, 3.5. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு டேபிள் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ உங்களுக்கு X வேல்யூ, செகண்ட் இருக்கிற வேல்யூ உங்களுடைய Y வேல்யூ. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேபிள் தான் உங்களுடைய டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் டேபிள். இந்த டேபிளில் லைக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போனால் தான் தேர் வில் பி சம் டிஸ்டன்ஸ். ஒரு பாயிண்ட்லேருந்து சேம் பாயிண்ட்டுக்கு போனால் டிஸ்டன்ஸ் என்னது 0. ஸோ P1 to P1 is 0, P2 to P2 is 0, P3 P3 0, P4 P4 0, P5 P5 0, P6 P6 0. ஓகேயா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அப்பர் மேட்ரிக்ஸில் இருக்கிற அப்பர் சைடில் இருக்கிற எந்த வேல்யூஸும் கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. லோவர் சைடில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பிகாஸ் இந்த பக்கம் என்ன எலிமெண்ட்ஸ் வருதோ அதே தான் இந்த பக்கமும் வரும். ஸோ வை டு கன்ஃபியூஸ், ரெண்டு பக்கமும் எழுதிட்டு நம்ம எது கன்ஃபியூஸ் ஆகணுன்றதுக்காக நம்ம இங்கே லோவர் சைடில் இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் அது யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இப்போது உங்களுக்கு வந்து P2 to P1 இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ P2 to P1 அப்போது உங்களுடைய P2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. P2க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 1.5 and 1.5. ஸோ இட் இஸ் 1.5 and 1.5. P1க்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் இஸ் 1 and 1. அப்போது இதில் இதுதான் உங்கள் x2 பாயிண்ட், இதுதான் x1 பாயிண்ட். திஸ் இஸ் யோர் y2 பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் யோர் y1 பாயிண்ட். ஓகே, ஸோ ரூட் ஆஃப் 1.5 minus 1 the whole square plus 1.5 minus 1 the whole square. So இதோட value will be around 0.707. So I will take it as 0.71. So இந்த இடத்துல நான் 0.71 அப்படின்னு fill பண்ணுவேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் மிச்சம் இருக்கிற வேல்யூஸையும் கண்டுபிடிக்கணும். நான் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கிறேன். P3 to P1 அந்த பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ P3யோட வேல்யூ என்னன்னா 5 and 5. P1 உடைய வேல்யூ 1 and 1. ஸோ இது உங்கள் x2, y2, x1, y1. ஓகே, ரூட் ஆஃப் 5 minus 1 the whole square plus 5 minus 1 the whole square. So that is 4 square plus 4 square root of 32. ஸோ அது வந்து 5.656 வரும். நான் அதை 5.66 எடுத்துக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து 5.66 அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து இந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் வச்சு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி நான் கண்டுபிடிச்ச டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இதுதான். ஓகே, 4.95, 3.6. ஸோ அந்த மாதிரி நான் எல்லா வேல்யூஸையும் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது அவுட் ஆஃப் தீஸ் வேல்யூஸ் எது மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் ஜீரோவை விட்டுறணும். டோன்ட் கன்சிடர் ஜீரோ கன்சிடர் பண்ண வேண்டாம். நீங்கள் ஜீரோவை விட்டுட்டு மீதி இருக்கிற வேல்யூஸில் எது மினிமம், 0.5. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் இந்த கரஸ்பாண்டிங் காலமை எடுத்துக்கோங்க. இதோட கரஸ்பாண்டிங் ரோ P6, இதோட கரஸ்பாண்டிங் காலம் P4. ஸோ அந்த P6 and P4 நீங்கள் வந்து இப்போ கம்பைன் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி எழுதுவீங்க, P1, P2, P3, P4 இருக்கிற இடத்துல P6ஐயும் கிளஸ்டர் பண்ணி எழுதுவீங்க. P4, P6 and then P5. The same way P1, P2, P3 and P4, P6 clustered P5.
இப்போ diagonal elements எல்லாமே 0 because a point to the same point will have the distance 0. இப்போ மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா P4 P6 இருக்கா, ஸோ டிவைட் இட் இன்டு 2, அதாவது P4 P6 அந்த ரோவும் அந்த காலமையும் நீங்க தனித்தனியா எழுதுங்க. இந்த வேல்யூ விட்டுட்டு மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் என்ன, P5 P3 P2 P1, இந்த வேல்யூ மறைச்சிட்டு பார்த்தோம்னா இதுதான் இருக்கு. ஸோ ரைட் இட் டவுன் P1 P2 P3 P5. நவ் ப்ரீவியஸ் டேபிள்ல இருந்து நீங்க என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ P1 to P4 ப்ரீவியஸ் டேபிள்ல என்ன வேல்யூ இருக்குன்னு. ஸோ P1 P4 ஓட வேல்யூ இந்த ப்ரீவியஸ் டேபிள் இஸ், ஸோ P1 P4 இங்கே வேல்யூ கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா P4 P1க்கு வேல்யூ பார்க்கலாம். பிகாஸ் P1 P4க்கும் P4 P1க்கும் சேம் வேல்யூ தான் இருக்கும். அப்போது P4 அண்ட் P1 ஓட வேல்யூ 3.6. ஸோ ரைட் இட் டவுன் 3.6 நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் P1 P6 வேல்யூ. ஸோ P1 P6 there is no value. So go for P6 and P1. அப்போது 3.2. ஸோ ரைட் இட் டவுன் 3.2. Now இந்த ரெண்டு வேல்யூஸ்ல இருந்து மினிமம் வேல்யூ என்ன அப்படின்றத செக் பண்ணுங்க. 3.2. அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னா P4 P6, P1 அப்படின்ற பாயிண்ட் தான் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3.2ன்றது. ஓகே, ஸோ P4 P6 and P1ல நீங்க என்ன வேல்யூ எழுதணும், 3.2. ஓகே, the same way இப்போ P2 P4க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க, P2 P4 2.92. So write it down 2.92. The same way P2 P6க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க, P6 and P2 you have 2.5 as your value. Write it down. Now find the minimum out of this 2.5. அப்போ இந்த பாயிண்ட் என்ன, P4 P6, P2. அப்போ P4 P6, P2ல you have to write it down as 2.5. Then P3க்கும் P4க்கும் previous tableல இருக்கிற வேல்யூ 2.24. okay, and P3க்கும் P6க்கும் இருக்கிற வேல்யூ 2.5. find out the minimum, it is 2.24. இந்த பாயிண்ட் என்ன, P4 P6, P3. ஸோ இங்கே வந்து 2.24 வேல்யூ எழுதுவீங்க. அடுத்து P5க்கும் P4க்கும் என்ன வேல்யூ ப்ரீவியஸ் டேபிளில் 1. P5க்கும் P6க்கும் இருக்கிற வேல்யூ 1.12. ஸோ your minimum value is 1. ஸோ write it down. ஸோ இந்த பாயிண்ட் வந்து P4 P6, P5. ஸோ P4 P6, P5க்கு இங்கே வேல்யூ கிடையாது. அப்போது P5, P4 P6 அந்த இடத்துல 1.0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுவீங்க. கரெக்ட். நான் மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் டேபிளில் இருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 0.71, P3 P1 is 5.66, P3 P2 is 4.95, P5 P1 is 4.24, P5 P2 is 3.53, P5 P3 is 1.41. okay, so next find out the minimum out of these values. so இந்த zeros எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணாம விட்டுட்டு மிச்சம் இருக்கிற வேல்யூஸ்ல எது மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ 0.71 தான் உங்களுக்கு மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது P1 அண்ட் P2. அப்போ நெக்ஸ்ட் கிளஸ்டரிங் எதுக்கு இருக்கும்னா P1 P2. ஸோ நெக்ஸ்ட் கிளஸ்டரிங் இஸ் ஃபார் P1 அண்ட் P2. ஏன்னா 0.71ஓட கரஸ்பாண்டிங் ரோ இஸ் P1, கரஸ்பாண்டிங் காலம் இஸ் P1 அண்ட் கரஸ்பாண்டிங் ரோ இஸ் P2. இப்போ இதை நீங்கள் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிப்பீங்க P1 அண்ட் P2ன்னு. இங்கே நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா P1 இருக்கிற இடத்துலையே காம்பினேஷனோட P2 எழுதிடுவீங்க. then P3, then P4 P6 already clustered, and then P5. so the same way P1 P2 P3 P4 P6 and P5. இப்போ diagonal elements எல்லாமே 0 ஆக்கிடுவீங்க. மிச்சம் இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ ப்ரீவியஸ் டேபிள் லைக் இப்போ லெஃப்ட் அவுட் என்ன, இந்த P1 P2 க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது, P3 P4 P6 P5. ஸோ P3 P4 P6 P5. now ப்ரீவியஸ் டேபிளில் இருந்து வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி மினிமம் வேல்யூ எழுதணும். ஸோ P3 P1க்கு ப்ரீவியஸ் டேபிளில் வேல்யூ என்ன, P3 P1 is 5.66, P3 P2க்கு வந்து 4.95. அப்போது 4.95. ஸோ இதோட மினிமம் என்னவா இருக்கும், 4.95. ஸோ இந்த பாயிண்ட் என்ன ஆக்சுவலி P1 P2, P3. ஸோ
P1 P2 P3 இங்க வேல்யூ எதுவும் நம்ம போட தேவையில்ல. ஸோ நம்ம P3 P1 P2ல வேல்யூ எழுத போறோம். ஸோ 4.95ன்னு எழுதுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் P4 P6 P1 அதோட வேல்யூ என்ன? 3.2. ஸோ ரைட் இட் ஹியர் 3.2. P4 P6 P2 2.5. ஸோ ரைட் இட் டவுன். இதில் மினிமம் என்ன? 2.5. இந்த பாயிண்ட் வந்து P1 P2 P4 P6. ஸோ P4 P6 P1 P2ல 2.5 அப்படின்ற பாயிண்ட்டை நான் ஃபில் பண்ணுறேன். அடுத்து P5க்கும் P1க்கும் ப்ரீவியஸ் டேபிளில் வேல்யூ இஸ் 4.24. P5க்கும் P2க்கும் ப்ரீவியஸ் டேபிளில் 3.53. மினிமம் வந்து 3.53. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை இங்கே 3.53ன்னு எழுதுறேன். மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ப்ரீவியஸ் டேபிளில் இருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. P4 P6க்கும் P3க்கும் ப்ரீவியஸ் டேபிளில் 2.24ன்ற வேல்யூ இருக்குது. P5க்கும் P3க்கும் ப்ரீவியஸ் டேபிளில் 1.41 வேல்யூ. P5க்கும் P4 P6க்கும் 1.0 அப்படின்ற வேல்யூ. இப்போ இதில் இருந்து நீங்கள் மினிமம் வேல்யூவை சூஸ் பண்ணணும். அவுட் ஆஃப் ஆல் தீஸ் எக்ஸெப்ட் தி ஜீரோஸ் மினிமம் வேல்யூ என்ன? 1ன்றது தான் உங்கள் மினிமம் வேல்யூ. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை எடுத்துக்கோங்க. இதோட கரஸ்பாண்டிங் ரோ என்னது? P5. கரஸ்பாண்டிங் காலம் P4 P6. அப்போது நீங்கள் இதை வந்து ரெண்டாக பிரிக்க வேண்டியது வரும். ஸோ P5 ஒன்று, P4 P6 இன்னொன்று. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் P5 P4 P6. ஸோ லெஃப்ட் அவுட் என்னன்னு எழுதுவீங்க? P1 P2 எழுதுவீங்க, P3 எழுதுவீங்க. P4 P6ஓட என்ன எழுதுவீங்க? P5யும் சேர்த்து எழுதிடுங்க. சேம் வே P1 P2 P3 P4 P6 and P5 diagonal elements 0ன்னு எழுதிக்கோங்க. இதை ரெண்டாக பிரிச்சுட்டீங்க. ஸோ இதை நீங்கள் மறைச்சிக்கிட்டீங்கன்னா P1 P2 P3 லெஃப்ட் அவுட் இல்லையா? ஸோ P1 P2 and P3 இங்கே எழுதிட்டீங்க. இப்போ now find out P1 P2க்கும் P5க்கும் என்ன வேல்யூ அப்படின்னு ப்ரீவியஸ் டேபிளில் பாருங்க. இட் இஸ் 3.53. ஸோ ரைட் இட் டவுன் 3.53. அதே மாதிரி P1 P2க்கும் P4 P6க்கும் என்ன வேல்யூ? 2.5. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் எழுதிட்டோமா? இதில் மினிமம் என்ன? 2.5. ஸோ இந்த பாயிண்ட் வந்து P1 P2 P5 P4 P6 அப்படின்ற பாயிண்ட். ஸோ P4 P6 P5 P1 P2 இந்த பாயிண்ட்ல 2.5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. நெக்ஸ்ட் P3க்கும் P5க்கும் ப்ரீவியஸ் டேபிளில் வேல்யூ 1.41. அதே மாதிரி P3க்கும் P4 P6க்கும் வேல்யூ 2.24. ஸோ இதில் மினிமம் என்ன? 1.41. ஸோ இங்கே நீங்கள் எழுத வேண்டிய வேல்யூ 1.41. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் நீங்கள் ப்ரீவியஸ் டேபிள்லேருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. P3க்கும் P1 P2க்கும் 4.95 தான் வேல்யூ. இதில் இருந்து மினிமம் வேல்யூ நீங்கள் சூஸ் பண்ணணும். தட் வில் பி 1.41. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் என்னவா இருக்கும்? P3 அண்ட் P4 P6 P5 அப்படின்றது. ஸோ இதுக்கு நம்ம கிளஸ்டரிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கண்டுபிடிச்ச கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் P3 P4 P6 P5. ஸோ நீங்கள் லெஃப்ட் அவுட் என்னவா இருக்கும்? P1 P2 இருக்கும். P4 P6 P5ஓட P3 காம்பினேஷனில் எழுதுவீங்க. அண்ட் தென் P1 P2 இருக்கும். P4 P6 P5 காம்பினேஷனில் P3 எழுதுவீங்க. டயகனல் எலிமெண்ட்ஸ் 0. இங்கே வந்து இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. P3 P4 P6 P5ன்னு பிரிச்சுப்பீங்க. லெஃப்ட் அவுட் என்ன? P1 P2. இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா P1 P2 தான் இருக்குது. ஸோ அதை இங்கே எழுதிருங்க. ப்ரீவியஸ் டேபிளில் இருந்து P1 P2க்கும் P3க்கும் என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ P1 P2க்கும் P3க்கும் இருக்கிற வேல்யூ 4.95. ஸோ P1 P2 P3க்கு 4.95. அதே மாதிரி P1 P2க்கும் P4 P6 P5க்கு என்ன வேல்யூன்னு பாருங்க ப்ரீவியஸ் டேபிளில் இருந்து. ஸோ P1 P2 and P4 P6 P5க்கு 2.5ன்றது உங்கள் வேல்யூ. ஸோ ரைட் இட் டவுன் 2.5. இது ரெண்டுத்துக்கும் மினிமம் என்ன? 2.5. அப்போது இந்த பாயிண்ட் ஆக்சுவலி என்னன்னா P4 P6 P5 P1 P2 அப்படின்ற பாயிண்ட் தான் இது. ஸோ அந்த இடத்துல 2.5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. ஓகே, ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் என்ன? P1 P2 and then P4 P6 P5 P3. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கிளஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் 0ன்னு ஆன்சர் வரும். ஓகே, இப்போது டெண்டோகிராம் எப்படி வரைகிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு கிளஸ்டரிங் இந்த ஆர்டரில் தான் நடந்திருக்கு கரெக்டாக. ஃபர்ஸ்ட் P4 P6, அடுத்து P2 P1, அடுத்து P4 P5ஓட P5 கிளஸ்டரிங், அடுத்து P4 P6 P5ஓட P3 கிளஸ்டரிங், அண்ட் தென் இதோட இந்த மொத்த கிளஸ்டரிங்கோட P1 P2 கிளஸ்டரிங். ஸோ டெண்டோகிராம் எப்படி நம்ம வரைகிறதுனா
ஃபர்ஸ்ட் வந்து P4 P6 எழுதிக்கோங்க. அது ரெண்டுத்துக்கும் ஒரு கிளஸ்டரிங் கொடுங்க. ஓகேவா? இது கிளஸ்டரிங் ஆஃப் P4 P6 லைன். ஸோ அதை P4 P6ன்னு இப்படி டினோட் பண்ணிக்கோங்க. அடுத்து P1 P2 ஓட லைன் ஒன்று கிளஸ்டர் பண்ணணும். ஸோ வாட் யூ வில் டூ, P1 P2 அப்படின்ற பாயிண்ட்ஸ் எழுதி அதை ஒரு கிளஸ்டரிங் கொடுத்து P1 P2 அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து P4 P6 ஓட P5 கிளஸ்டரிங். ஸோ P5னு ஒரு லைன் கொடுத்து இந்த லைனோட P5 வந்து கிளஸ்டர் பண்ணி P4 P6 P5 அப்படின்னு சொல்லி கொடுங்க. அடுத்து இந்த பாயிண்டோட P3 கிளஸ்டரிங். ஸோ P3ல இருந்து ஒரு லைன் வந்து இந்த லைனோட யூ கிவ் அ கிளஸ்டரிங். ஓகே, and it is P4 P6 P5 and P3 clustering. இப்போ இந்த மொத்த கிளஸ்டரிங் ஓட உங்களுக்கு P1 P2 கிளஸ்டர் ஆகணும். அப்போ இந்த லைனையும் ஜாயின் பண்ணி மொத்தமா ஒரு லைன் கொடுத்துட்டீங்கன்னா it is P4 P6 P5 P3 P1 P2 clustering. ஸோ இதுதான் உங்களுடைய dendrogram. Okay, so you can draw it in the you can draw this in the other way also, like இப்படி கூட vertical வரையலாம். P4 P6 அது ரெண்டுத்துக்கும் ஒரு clustering, then P5 ஓட clustering, and then இதில இருந்து P3 ஓட clustering, and P1 P2 normal clustering. இது ரெண்டுத்துக்கும் ஒரு clustering and one line. so இந்த மாதிரி verticalவும் வரையலாம் or இந்த மாதிரி horizontalவும் வரையலாம். it depends on your choice. Thank you.